ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமா பிஎல். கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் சீரீஸில் அப்லோட் ஆகல. சாரி ஃபார் தட். ஏன்னா எனக்கு செம்மையாக கோல்ட் ஆகிடுச்சு, அதில் வந்து எந்த சீரீஸுமே அப்லோட் பண்ண முடியல. சாரி. இதுவும் நம்ம சேனலில் ரெகுலராக சீரீஸ் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஒரு புது சீரீஸ் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து காற்றுக்குள் காதல். இந்த சீரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம சீரீஸ்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோட எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயும் வந்து 3 லோடு ட்ரக்கை காமிக்கிறாங்க. அந்த ட்ரக்கெல்லாம் ஒரு பிரிட்ஜ் மேலே வந்துகிட்டே இருக்குது. அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு 2 பசங்களை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ட்ராக்கில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் பேர் வந்து ரெயின், ஒருத்தன் பேர் வந்து ஸ்கை. ப்ளூ கலர் ஷர்ட் வந்து பட்டன் போட்டிருக்கவங்க பேர் வந்து ரெயின். ஃபுல் பட்டன் போட்டு கவர் பண்ணியிருக்கவங்க பேர் வந்து ஸ்கை. ரெயின் வந்து அங்கே ஒரு பையனை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அவனுங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆனவங்கன்னு அந்த 3 லோடு ட்ரக்கை வந்து அதே இடத்துக்கு தான் வந்து ரீச் ஆகும். அங்கே நிறைய செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அதை தாண்டி அந்த ட்ரக்கு போகும். இவனுங்களும் வந்து யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து வருவான். ரெயின் சொல்லுவான், இங்கே உனக்கு யாரா இந்த இடம் சொன்னது, இல்லை ஒரு நல்ல சோர்ஸ் தாண்டா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை சொல்லுவான். யார் சொன்னா சொல்கிறா அப்படின்னும் போது என்னோடய எக்ஸ் சொன்னான்டா. உன்னோட எக்ஸா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு சரி நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி டி ஏன்னா அதுமாரி பண்ணுற தேவலாம் பிரச்சனை ஆகிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை சொல்லுவோம். இல்லைடா நீ இங்கே வெயிட் பண்ண, போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ரெயின் விடுவான். ஸ்கை வந்து தேவையில்லாது ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனும் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நடந்து நின்றுட்டுருப்பான். அப்படியே நம்மளுக்கு அந்த ட்ரக்கை காமிப்பாங்க. இந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக ஒரே சூப்பர் பைக்ஸாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு இல்லீகல் ஸ்ட்ரீட் ரேசிங் நடக்குது. அதனால தான் அவ்வளோ பைக்ஸ் வந்துருக்குது. அதை கட் பண்ணி அப்படியே வந்து ரெயின் தேடி வந்தாலும் அவனை காமிப்பாங்க. இவன் தான் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கல, இவன் தான் வந்து பாய். ரெயின் தேடி வந்த பையன். அவன் பக்கத்தில் நிற்கிறது அவனோட ஃப்ரெண்டு. அவன் வந்து அந்த சூப்பர் பைக்ஸ்லாம் ரேஸ் போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பைக்ஸில் வந்து ரெடி பண்ணுற வேலை பார்ப்பான். மெக்கானிக் மாதிரி அவன் இருப்பான். அவனை தேடி தான் வந்திருக்கான். இவனுக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பைக்கை பற்றிலாம் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பானுங்க. பைக்கெலாம் நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. அதை அப்படியே கட் பண்ணி நம்ம ரெயின் வந்து தயங்கி வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு செக்யூரிட்டி கிட்ட மாட்டிட்டு யார் நீ அது மாதிரி அவர் கேட்பார். அதுக்கு அவங்க வந்து ரெயின் சொல்லுவான், நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்க, இங்கே ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது, அதுதான் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் சொல்லுவான். அப்படியா, செக் பண்ணிட்டு போக வந்தியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பார்ப்பார். ஒரு எலி ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியில் வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். அவன் பயந்துட்டு என்ன பண்ணுவான், அவன் கையை வந்து அவர் கையை தட்டி விட்டுட்டு அவர் காலிலே மெரிச்சிட்டு ஓடுவான். கரெக்டாக வந்து பிடிங்கன்னு ஒரு கத்தும் போது அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு பாய் காமிப்பாங்க. எவ பார்த்தாலும் எவனாவது இதுமாரி வில்லங்க பண்ணுறதுக்குனே வந்துடுறான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு, பெரிய வில்லங்கமே இங்கே தான் நின்று இருக்குது, இவன் ஒருத்தன் வில்லங்கன்றானா அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சரி சொல்லிட்டு இவன் பார்த்தா வந்து அது வந்து ஸ்கை. இவன் வந்து தட்டி விட்டுட்டு அப்படியே சந்தோலில் பூந்து அப்படியே தப்புன்னு ஓடுவான். ரெயின் ஓடுவான். கரெக்டாக வந்து பாய் கையில் வந்து மாட்டிடுவான். அந்த செக்யூரிட்டி வந்து என்னை விடுங்க, பாய் பிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவன் பாய் அப்படி சொல்லிட்டு பேர் கேட்டோட திரும்பி பார்த்தா அவன் தான் நின்றுருப்பான். கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படியே அதை கட் பண்ணி அப்படியே வந்து ரெயின் சொல்லுவான், நான் என்ன மாதிரி சாதாரண பையங்க ஏன் இருக்கிறான்னு தெரியணுமா, இது தெரியும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கட் பண்ணி 1 வீக் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காமிப்பாங்க. மழை செம்மையாக பேஞ்சிட்ருக்கோம். அப்போ சூப்பர் பைக்கில் வந்து ஒரு பையன் செம்ம ஸ்பீடாக வந்துகிட்டே இருப்பான். அப்படியே அதை கட் பண்ணி ஒரு காரில் வந்து ரெயின் வந்து கார் ஓட்டிகிட்டே வருவான். அப்போ வந்து அந்த எஃப்எம்மில் சொல்லிகிட்டே வருவாங்க, செம்ம மழை இருக்குது, வீட்டுக்கு போகிறவங்க எல்லாரும் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரெயினை வந்து அதை கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்பான். கரெக்டாக வந்து அவனோட வண்டி வந்து பஞ்சர் ஆகி நின்றும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருப்பான். அப்போ அந்த சூப்பர் பைக்கில் வந்து பையன் வந்து அவனோட அந்த டோரை நாக் பண்ணி என்னாச்சு சொல்லிட்டு கேட்பான். இதுமாரி வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அதான் பாய். அவன் தான் வந்து நம்ம ட்ராமாவோட ஃபஸ்ட் மெயின் லீட். ரெயினும் பாயும் தான் இந்த சீரீஸோட மெயின் லீட்ஸ். அப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ பாய் போயிட்டு அந்த டயரை வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பான். செக் பண்ணிட்டு ரெயின் உடனே என்ன பண்ணுவான், வெளியே வந்து கொடை பிடிச்சிட்டு அவனுக்காக நின்றுட்டு இருப்பான். பாய் சொல்லுவான், நீ எதுக்கு இங்கே நிற்கிற, நீ உள்ளே போய் வெயிட் பண்ண, உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லுவான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இந்த வேலை தான் தெரியாது, அட்லீஸ்ட் உனக்கு கொடையாவது பிடிச்சிட்டு நிற்கிற, நீ மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு அப்படி சொல்லுவான். சரி சொல்லிட்டு அவன் அமைதியாக இருப்பான் பாய். உடனே ரெயின் கேட்பான், உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்பான். பாய் வந்து உடனே அவன் கையில் இருக்க ஹெல்மெட் எடுத்து கொடுத்துட்டு இதை மட்டும் வச்சுக்கோ, வேறு எதுவும் வேணாம் அப்படி சொல்லுவான். இவன் வந்து வச்சுப்பான். அதுக்கப்புறம் பாய் வந்து அந்த டயர்லாம் மாற்றிட்டு எடுத்து காருக்குள்ளே எடுத்து வைப்பான். வச்சுட்டு கார் ஓட்டுனா சின்ன வேலைலாம் தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்போ தான் அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பாய் சொல்லுவான். ரெயின் ஓகே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே பாய் வந்து அவனோட அந்த ஃபேஸில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் கட்டியிருப்பான். அது இப்படி இறக்கும்போது ரெயின் பார்த்துட்டு அப்படியே செம்மையாக ஆஃப் ஆகிடுவான். இவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் யோசிப்பான்.
யோசிச்சுட்டு அப்புறம் பாய்க்கிட்டே வந்து என்ன பார்த்துட்டு இருக்க, ஹெல்மெட்டை கொடு அப்படின்ற மாதிரி வந்து பாய் கேட்பான். அப்போ வந்து அவன் ஹெல்மெட் கொடுக்கும்போது ரெயின் சொல்லுவான், நீ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவான். பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ரெயினை வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுவான். மறுநாள் வந்து ரெயினோட ஃபேக்கல்ட்டியில் காமிப்பாங்க. அங்கே வந்து அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு ஸ்கை கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான், இதுமாரி நான் ஒரு பையனை பார்த்தேன்டா, எனக்கு வந்து இதுமாரி நான் மழையில் இருக்கும்போது அந்த ஹெல்ப் பண்ணான், எப்படி இருந்தால் தெரியுமா, செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். உடனே ஸ்கை சொல்லுவான், அம்மா நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றப்போ ஒரு ஃபேரி காட் மதர் மாதிரி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணான், ஒரு ஏஞ்சல், அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அப்படி சொல்லுவான். உடனே ரெயின் ஷாக்கிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்பான். இது ஆல்ரெடி இதை நீ 3 வாட்டி என்கிட்ட சொல்லிட்டடா அப்படின்வான். பரவாயில்லடா, நீ தாண்டா என் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி வேணால் சொல்லுவேன்டா, நீ கேள்றா அப்படின்வான். அதெல்லாம் கேட்க முடியாது போடா அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ரெயின் உடனே போயிட்டு ஸ்கையோட ஃபோனை பிடுங்கலான்னு போகும்போது அதனால் பிடுங்க முடியாது. உடனே ஸ்கை கிட்ட இடி நீ ஏன்டா இவ்வளோ மீனாக இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே ஸ்கை வந்து நான் அவ்வளோ மீனாவோட இருக்க, நீ பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இப்படி கொரியன் பையன் மாதிரியே இருக்க, இருந்தாலும் ஒரு பொண்ணு உன்னால் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்க முடியலடா, ஸோ சேட் அப்படின்ற மாதிரி அவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வருவான். அந்த பொண்ணு தான் வந்து ப்ளீ. அவள் வந்துட்டு வருவாள். அவளை பார்த்தோன்னே அப்படியே ரெயின் வந்து ஹேரெல்லாம் சரி பண்ணுறது என்ன, அப்படியே செம்ம ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறது என்ன மாதிரி உட்காருவான். வந்தோடனே ப்ளீ உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, இல்லை ஏதாவது பண்ணுமா, ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். கேட்ட உடனே ப்ளீ வந்து இல்லை நான் ஸ்கையை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய்ட்டு, இதுமாரி வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்தேனே, அதை ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். எந்த ஃபார்ம் அப்படின்னும் போது, ஓ அந்த ஃபார்மா, ஓகே நான் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பீப்பாய் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஊரில் வந்து மரியாதையாக சொல்லணும்னா பி அப்படின்ற ஒரு லெட்டரை ஆட் பண்ணி அவங்கள பெரியவங்களை பேசுவாங்க, நம்ம பாயினே சொல்லலாம். அதுமாரி வந்து பாய் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்படி சொன்னால், பாயா நீ பார்த்தியா ராமனால், ஆமாம் நான் பார்த்தேன் சொல்லிட்டு ஸ்கை சொல்லுவான். ஐயோ சூப்பர்ப்பா அப்படி சொல்லிட்டு ப்ளீ வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி பேச ஆரம்பிச்சிருவா. உடனே வந்து இவனுக்கு யாருன்னே புரியாது ரெயினுக்கு, யாரை பற்றினா நீங்கள் பேசுகிறீங்க, யாரா அப்படின்னுமா, உனக்கு தெரியாதா, உனக்கு பீப்பாய் தெரியாதா, உனக்கு பீப்பாய் தெரியாதா அப்படி இப்படி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி கேட்பாங்க. நீ தெரியாதுன்னு தாண்டா கேட்குறேன், யாருன்னு சொல்லுங்களேன்டா அப்படி சொல்லும் போது இவங்க வந்து இவனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு அவனை காமிப்பாங்க. அவன் தான் வந்து எங்கள் காலேஜில் 5 இயர்ஸ் படிக்கிற வரைக்கும் அவன் தான் வந்து எல்லா அவார்ட்ஸுமே வந்து பாய் தான் வாங்குவார். அவர் வந்து இந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டியோட கார்டுன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே அவ்வளோ அட்மையராக இருப்பார். எங்கள் அண்ணன் பீசமுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பீப்பாயை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி சொல்லுவாங்க, அதில் வந்து 2nd ப்ரைஸ் அவர் தான் வின் பண்ணார் படிக்கும் போதே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த வருஷம் ஜாயின் பண்ணும்போது தான் அவர் வந்து முடிச்சுட்டு போனாரா, அதனால தான் நம்மளால் வந்து அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை கேட்க ரெயினுக்கு அப்படியே காண்டைனே போகும். அது மட்டும் இல்லாமல் அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார் அப்படி இப்படி சொல்லிட்டு ப்ளீ ஓவர் எக்ஸைட் ஆகி சொல்லிகிட்டே இருப்பாள். ஏன்னா வந்து ப்ளீ வந்து ரெயினோட க்ரஷ் இல்லைனால அவன் வந்து இன்னொரு பையனை பற்றி பேசும்போது எனக்கு செம்ம காண்டாகுது, எவன்டா அவன் அப்படின்ற மாதிரியும் அவன் உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமே சொல்லுவாள், அவங்க ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் என்ன பிஸ்னஸ்ன்றது தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருப்பாள். அப்படியே நம்மளுக்கு சைட் பை சைடில் வந்து பாய் என்ன பண்ணுறான் அது எல்லாமே காமிச்சிட்டே இருப்பாங்க. செம்ம எப்படி சொல்கிறது, செம்ம எலைட்டாக செம்ம நல்லா அப்படியே செம்மையாக வந்து அவனை செம்ம ஹீரோயிட் மெட்டீரியலாக அவனை செம்மையாக காமிச்சிட்டே இருப்பாங்க. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாகிட்டே இருக்கும் ரெயினுக்கு. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க கிளாஸ் ப்ரொஃபஸர் வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன உங்களுக்கு வேலை இல்லையா, என்ன மொக்க போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. பார்த்தோன்னே வணக்கம்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன வருவா. உடனே அவங்க வந்து ப்ராஜெக்டில் இருந்தாலும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களா, சரி ஓகே உங்களுக்கு எத்தனை அசைன்மெண்ட் கொடுக்கலாம், 10 கொடுக்கலாமா அப்படின்னும் போது ஒன்னே ஸ்கை வந்து இல்லை 2 போதும் அப்படின்னுவா ரெயின் வந்து. அதுக்கப்புறம் 6 அப்படின்வாங்க, இல்லை 4 போதும் அப்படின்னு. அப்புறம் 5 அப்படி சொன்னோன்னா கரெக்டாக ஸ்கை வந்து ரெயினோட வாய் விடுறான், தேங்க்யூ மேம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் போயிடுவான். அவன் ஃப்ரெண்டு பின்னாடி இருக்க ஃப்ரெண்டு வந்து மேம் எனக்கு எதுவும் அசைன்மெண்ட் இல்லையா அப்படி சொல்லிட்டு கத்துவான். அவங்க கேட்காத அவங்க காதில் அவங்க சைலண்ட்டாக போயிடுவாங்க. அவனே இவங்களை நெக்கல் பண்ணுவான், எனக்கு அசைன்மெண்ட் இல்லையே, யாருக்காவது பண்ணி தரணுமா, உனக்கு பண்ணி தரணுமான்ட்டு. இவனுங்க செம்மையாக காண்டாவானுங்க அவனுங்க பண்ணுறதுக்கு. அப்படியே அதை கட் பண்ணி நம்மளுக்கு வந்து இவங்க வந்து அப்படியே உட்காந்து ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியாவில் காமிப்பாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவள் சொல்லுவாள், அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக தெரியுமா இருப்பார், அவர் செம்ம ஸ்மார்ட்டு, எங்கள் அண்ணன் பீசமுக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ளீஸ் சொல்லுவாள். உடனே வந்து இவன் டென்ஷன் ஆகிடுவான். ரெயின் டென்ஷன் ஆகிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல், உங்கள் அண்ணன் கே தானே, அவனுக்கு இன்னொரு பையனை அவன் எப்படி அட்மைட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி
தப்பாக பேசுகிற மாதிரி அவன் பேசியிருப்பான். பேசினோடனே அவளுக்கு ஃபேஸே மாறிடும். உடனே ஸ்கை சொல்லுவான், இல்லை இல்லை அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான், எதுவும் நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னல, இல்லை பரவாயில்ல, எங்கள் அண்ணனை பற்றி எல்லோரும் இது மாதிரி தான் பேசுவேன், எனக்கு பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்புவாள். கிளம்புனோடனே ரெயின் சொல்லுவான், உங்ககிட்ட ஒரு 3 வார்த்தை சொல்லுவா, நீ காலி அவ்வளோதான் அப்படின்னுவான். உனக்கு அவள் சிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து அவன் ரெயின் சொல்லுவான். ஸ்கை சொல்லுவான், சாரி ரெயின் வந்து ஏன்டா இதுமாரி சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவன் கதை பின்ன எப்படா பேசுகிற, அவங்க அண்ணனை பற்றி அவகிட்டே தப்பாக பேசுகிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு அவன் எழுந்து போவான். இவன் சாப்பிட்டது சாப்பிடாதமா பின்னாடியே ஓடுவான். சரி இதுக்கு நடுவில் ஒரு சீன் வரும், அதை நான் விட்டுட்டு இப்போ சொல்கிறேன். ப்ளீ வந்து அவங்க ஃபேமிலி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெரியல அப்படி சொல்லுவாங்களா, அது வந்து அவங்க கராஜ் வச்சுருப்பாங்க, அங்கே அப்படி கட் பண்ணி காமிப்பாங்க. கரெக்டாக வந்து பாய் வந்து வருவோம் அவங்க கராஜ்குள்ளே வந்துட்டு, அங்கே வந்து மெக்கானிக் அங்கிள் ஒருத்தர் இருப்பார், நம்ம மெக்கானிக் அங்கிள் சொல்கிறான், அவர்கிட்ட வந்து சொல்லுவாரா, அவரும் சொல்ல இதுமாரி வந்து மிஸ்டர் பார்க் வந்து உங்ககிட்ட வந்து பைக் கொடுத்துருக்காங்க, அது அங்கே இருக்குது என்னென்னு போய் பாருங்கள், நீங்கள் கை வச்சாலே மேஜிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய கராஜ் வச்சுருப்பாங்க, எல்லா எப்படி சொல்கிறது செம்ம காஸ்ட்லியான பைக்ஸு காசு எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த மாதிரி ஒரு கராஜ் ஒன்று அவங்க வச்சுருப்பாங்க. சாரி இதை வந்து ஃபஸ்ட்டு சீன் வரும், நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். ப்ளீ வந்து கோச்சிட்டு எழுந்து போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கையும் வந்து அவனை வந்து திட்டிட்டு அவனும் எழுந்து போயிடுவான். அப்புறம் ரெயினும் பின்னாடி போவான், நான் எப்படி சரி பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ப்ளீக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவான். கூட நான் இந்த புக்ஸ்லாம் எடுத்துக்கிறோமே, இல்லை வேணாம் என் வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவாய்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டு வந்து உன்னோட பேகு திங்ஸ் ஏதாவது எடுக்கணுமோ சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லுவேன். இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணுறான். சரி சாப்பிட போகலாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவான். ஒன்றே அவன் நின்று ரெயின் நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், சும்மா வந்து கடுப்பு ஏற்றாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுவா. ரெயினுக்கு அப்படியே செம்ம காண்டாயிடும், டீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து பாய் மேலே செம்ம காண்டில் இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஆகுனா இவங்க ஃப்ரெஷர்ஸில் இவங்களுக்காக வந்து ஒரு பார்ட்டி ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல, அங்கே போயிருப்பாங்க. அங்கே எல்லோரும் வந்து பாயை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு சுத்தமாக ரெயினுக்கு புரியவே புரியாது, அவங்க பேர் மென்ஷன் பண்ணாமல் அவங்க பாட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ரெயினுக்கு வந்து அது சுத்தமாக புரியவே புரியாது, யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அவன் கேட்பான் யாரை பற்றி பேசுகிறீங்க, வருவான் நீயே பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு அவன் தான் வந்து அந்த ஃபேக்கல்ட்டியோட காட்னே சொல்லுவாங்க தெரியுமா, அவன் பண்ணுற வேலை எல்லாமே அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கும், அவனும் செம்மையாக இருப்பான் பார்க்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியே பார்த்தா செம்ம புயலும் மழையுமா இருக்கும். என்னடா இது இப்படி மழை பெய்யுது, இந்த மழையில் எவன் தான் வரப்போகிறானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே செம்ம சீனாக பைக்கில் வந்து இறங்கி நம்ம பாய் வந்து மேலே வருவான். வரும்போதே அவங்க எல்லோரும் பார்த்துட்டு என்னப்பா புயலோடு வர அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்பாங்க. என்ன பண்ணுறது வந்துடுச்சு அதுவும் கூடியே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிவிட்டு அவன் கரெக்டாக வந்துடுவான், உள்ளே வந்துடுவான். ரெயின் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடுவான். காருக்கு ஹெல்ப் பண்ணால அதனால் பார்த்துட்டு நீங்கள் தான் பாயா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே அவன் வந்து பக்கத்தில் வந்துட்டு ஆமாம் நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்பான். உங்களுக்கு ஞாபகம் இல்லையேப்பா, யார் தம்பி நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி டல்லாகிடும். அப்புறம் இவன் போயிட்டு வேறு ஒரு டேபிளில் போய் உட்காந்துருவான். உட்காந்துட்டு அவன் பாட்டுன்னு சாப்பிட்டுருப்பான். இவன் வந்து அவனே பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சமகான்னு அப்படியே எழுந்து கீழே வந்து அவங்க வீட்டில் சொல்லிட்டு போயிட்டு சரி போய் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை போய் எடுத்தால் அவன் கார் மறுபடியும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சது, ஸ்டார்ட்டே ஆகாது. ஐயோ ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதே, செம்ம மழை வர பெரிய எப்படி போகிறதுன்னு தெரியல, இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படி சொல்லிட்டு முடின்னு முழிச்சிட்டே இருப்பான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து உட்காந்துட்டு இருப்பான். கார் மெக்கானிக் கால் பண்ணணுமா இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணணுமா, யார் கால் பண்ணுறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு டங்குன்னு வண்டியை போட்டு கார்லேயே முட்டிப்பான். முட்டினோன்னா கரெக்டாக ஹார்ன் அடிச்சிடுமா, ஹார்ன் அடிச்சோன்னா அந்த சவுண்டு கேட்டுட்டு பாய் வருவான். வந்துட்டு இந்த இப்போ எதுக்கு ஹார்ன் அடிச்சா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுமாரி கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் கீழே வந்து அந்த டோர் இருக்குல்ல அதில் வந்து தலை வச்சு இப்படி பார்ப்பான். கரெக்டாக அவன் திரும்ப ஃபேஸ் ஒன்றா இருக்கும் போது பாய் சொல்லுவான், என்னை செடியூஸ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ண அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்டுட்டு அவன் மட்டும் சொன்னானா அப்படி சொல்லிட்டு கேட்பான். சரி சொல்லிட்டு அவன் கிளம்பி ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இதுமாரி வந்து எனக்கு கார் ஸ்டார்ட் ஆகலை என்னாச்சு பார் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பாய் வந்து காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து சில பார்ட்ஸ்லாம் வந்து ரிப்பேர் ஆகிட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சொன்னோன்னே அப்படியா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். ஏதாவது கராஜுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவன் வந்து டோ பண்ணிட்டு போனாதான், இந்த டைமில் இந்த கராஜும் வேறு இருக்காது அப்படின்னு சொல்லுவான். ஒன்னே ரெயின் வந்து ஐயோ எனக்கு எந்த கராஜுமே தெரியாதே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து பாய்கிட்ட கேட்பான். பாய் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டு இருப்பான். ப்ளீஸ் சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவனை விடவே மாட்டான். அவன் போவான், அவனை விடவே மாட்டான். பிடிச்சிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு
ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பான். அப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கராஜ் இருக்கா, ஆனால் அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கிட்ட கேட்பான். எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருப்பான். கேட்டுகிட்டே இருக்கும்போது இவன் நினைப்பான், இவன் அது மாதிரி தான் சொன்னானா, நம்ம காதில் அப்படி தான் விழுந்துதா, சச்சா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டே வந்து அவங்ககிட்ட சொல்லுவான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி. இன்னும் சரி ஓகே சொல்லிட்டு கராஜுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கார் வந்து டோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் வந்துடுவாங்க. இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதான் நான் சொல்லிட்டேன் ஆள் வந்துடுவாங்க, நீ வெயிட் பண்ண, நான் போகிறேன். ப்ளீஸ் போவாத, நீ எப்படி போவ அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் கேட்பான். நான் என் பைக்கில் தான் போவேன் அப்படின்னும் போது அதை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு அடுத்த சீன் காமிப்பாங்க. ரெயின் வந்து பாய் வீட்டில் இருக்க மாதிரி அவன் வந்து அவன் தலையெல்லாம் தொடச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் அப்படியே நினச்சிருப்பான், அப்படி யோசிச்சு அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டான், நம்ம தான் ஏதோ தப்பாக கேட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சே வருவான். யோசிச்சு வந்துட்டு சரி நீ காசை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சொன்னல, என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்கே வா, இங்கே வந்து உட்காரு சொல்லிட்டு பாய் கூப்பிடுவான். அப்படியே கூப்பிட்டு போய் அவன் பெட்டில் வந்து உட்கார வச்சுட்டு கூட நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தலையை வந்து மெதுவாக தொடச்சிட்டே இருப்பான். தொடச்சிட்டே அப்படியே செடக்டிவாக போய்ட்டு அவன் கழுத்தில் வந்து போய்ட்டு கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணோன்னே ரெயின் வந்து அப்படியே பதறின்னு தள்ளி எட்ட வந்து நிற்பான். நின்னோடனே என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்டவுடனே நீ தானே ஃபீஸை பற்றி பேசணும் அதான் அப்படி சொல்லிட்டு அவனை அப்படியே பெட்டு மேலே தள்ளிட்டு அவன் அப்படியே அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுவான். என்ன பண்ணுற விடு சொல்லிட்டு ரெயின் கத்திட்டே இருப்பான். என்ன உனக்கு, நீ தானே காசு எவ்வளோன்னு கேட்டால் அதை தான் நான் வாங்கின்னு இருக்கேன், காசாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிட்ட போய்ட்டு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ரெயின் வந்து அவனை பிடிச்சி இல்லை வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவனை தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு கிடுகிடுன்னு ஓடி போய்ட்டு ஓரமாக நின்றுப்பான். அப்புறம் பாய் எழுந்து வந்து நீ எதுவும் பண்ணாத, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த மழையில் நீ எங்கே போவ அப்படின்ற மாதிரி வந்து பாய் கேட்பான். எனக்கு ஒரு நாள் மூடியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காணியத்தை வந்து சோஃபா மேலே போட்டு போய் அங்கே போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் படுத்துருவான். அப்படியே முடிச்சுட்டே உட்காந்துருப்பான். இவன் ஏதாவது பண்ணுவானோ நம்மளை அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். டைம் பாட்டு போயிட்டே இருக்கும். இப்படி படுப்பான், அவனால் படுக்க முடியாது. அப்படியே எழுந்து அந்த பக்கம் திரும்பி படுப்பான், முடியாது. தலைக்காண்டி 2 காலுக்கு நடுவில் வச்சு இப்படி படுப்பான், சுத்தமாக முடியாது. அவனுக்கு ஏசி கூலிங் வர சுத்தமாக தாங்க பயங்கரமாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமேட்டு என்ன பண்ணுவான், எழுந்து போயிட்டு பாய் பக்கத்துலேயே போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். அவன் தூங்குறான்னு என்னன்னு சொல்லிட்டு அவனை கையை வச்சு குத்தி டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் பக்கத்தில் போய் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தோன்னே பாய் எழுந்து பார்ப்பான். பார்த்துட்டு அவங்க முன் படுத்தோன்னே ஃபஸ்ட்டு ரெயின் தான் எழுந்து கண்ணு முழிச்சு பார்ப்பான். அப்புறம் முழிச்சு பார்த்துட்டு எப்படி திருத்துன்னு அவனோட பெட்ஷீட்டை வேலைக்கு பார்ப்பான். பேண்ட்லாம் போட்டிருக்குமா, பேண்ட்லாம் இருக்குது ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி நினைப்பான். உடனே பாய் எழுந்துட்டு பேண்ட்டை போட்டுருந்தா ஒன்றும் ஆகலைன்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அப்படியே படப்படன்னு அப்படியே அவன் பெட்லேருந்து கீழே விழுந்துருவார். ரெயின் கீழே விழுந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். நீ ஒரு பொறுக்கி, நீ இரு நான் உன்னை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே பாய் வந்துட்டு பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட செடக்டிவாக வருவான். வந்தோடனே ஒரு மாதிரி நின்றுட்டு போயிட்டு அந்த கதவு கிட்டே போயிட்டு கதவை திறன்னு அப்படி பிடிச்சி உழுக்கு அது உடஞ்சி கையோடையே வந்துடும் போல் அதுமாரி அவன் உழுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பாய் வந்து கிட்ட வந்துட்டு அந்த கதவை பிடிச்சிட்டு என்ன உனக்கு இப்போ பிரச்சனை, வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆமாம் நான் போகணும் அப்படின்னுவான். அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுவான். ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இவன் போயிட்டு போகவே மாட்டான். அப்படியே அந்த ஷாக்லேயே அப்படியே நின்றுவான். என்ன மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டவன் தான் கிடுகிடுன்னு வெளியே போட்டு இருறா அவனை பற்றி எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன், நீ நல்லவனே கிடையாதுடா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே வந்து ரெயின் ஓடுருவான். அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு ரெயினோட ஃபேக்கல்ட்டி காமிப்பாங்க. நடந்து வந்துகிட்டே இருப்பான். அப்படியே வானத்தை பார்த்து நீ கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கே, சும்மா நைன்னு தலைக்குள்ள வந்து கத்திட்டே இருக்காது, ஏன்டா என் உயிரை எடுக்கிற கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து கத்திட்டே இருப்பான். ஸ்கை அப்படியே பார்த்து முடிச்சுட்டே இருப்பான். என்னடா இவன் எதுக்குடா தேவையில்லாமல் கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை தட்டுவான். என்ன ஆச்சு அப்படின்னுவான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சைலண்ட்டாக நிற்பான். ஸ்கை கேட்பான், என்ன யார் கூடயோ சண்டை போட்டியா, பீப்பாய் கூட வந்து சண்டை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பான். இவன் உடனே அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதான் தெரியுதே. உடனே ஸ்கை என்ன நினச்சிப்பானா, ப்ளீக்காக வந்து பாய் கூட சண்டை போட்டிருக்கான் அந்த மாதிரி அவன் நினச்சிப்பான். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. இவன் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு கற்றுன்னு கற்றுவான். பாயை பிடிச்சி அவன் நல்லவனே கிடையாது, அவன் எப்படி தெரியுமா, அவன் இப்படி அவன் அப்படி அவன் கெட்டவன் இப்படி சொல்லிட்டு கற்றுன்னு கற்றுவான். கத்திட்டு மறுபடியும் வானத்தை பற்றி கொஞ்ச நேரம் நீ கம்முன்னு இருக்கியா இல்லையா, சும்மா என் தலைக்கில் உட்காந்து கத்திட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருப்பான். அவனுக்கு கரெக்டாக அப்போ ஒரு ஃபோன் வரும். அட்டன் பண்ண உடனே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கத்துனோடனே அவங்க வந்து கார் எடுத்துக்க சொல்லி கால் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு ஸ்கை நான் செத்தாண்டா அப்படின்னுவான். என்ன ஆச்சு அப்படின்னும் போது இல்லைடா என்னோட கார் வந்து பாயோட கராஜில் தாண்டா விட்டு வச்சிருக்க, அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ மறுபடியும் அவனை போய் பார்க்கணுண்டா அப்படின்வான். ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு ஸ்கை போயிடுவான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ரெயின் வந்து அந்த அடுத்த சீனில் போயிட்டு கார் எடுக்கிறதுக்காக அங்கே போவான். அவங்க ரிசப்ஷனில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய்ட்டு அவங்க ஃப்ரெண்டில் போய்ட்டு உட்காந்துட்டு அவங்க கேட்பாங்க என்ன அப்படின்வாங்க. இதுமாரி வந்து கார் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், எவ்வளோ அப்படின்னு மாதிரி கேட்பான். இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மெக்கானிக்கல் அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இவர் வந்து பீப்பாயோட ஆள்
ஆள், ஆனால் நீ காசுலாம் வாங்காத, விடு விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போயிடுவார். கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் பாய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். இல்லை எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நீங்கள் கார் மட்டும் காமிங்க, நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறுனா சரி ஓகே நான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் கார் காமிப்பார். இதுமாதிரி 4 டயருமே மாற்றியாச்சு, இதெல்லாம் டேமேஜ் ஆகிருந்தா அதையும் மாற்றியாச்சு, எல்லாமே காரை ஃபுல்லாக வந்து வேக்ஸ் பண்ணி பாலிஷ் பண்ணியாச்சு, செம்ம புதுசாக இருக்குது, எல்லாமே பார்த்து பாய் தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓ கார் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை சுற்றி ஸ்கை பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருந்தவுடனே அவர் சொல்லுவார் எல்லாமே பார்த்து பாய் பண்ணார் அப்படின்றது அவர் ஞாபகம். என்னது அவன் பண்ணானா, ஐயோ என் காருக்கு ஏதாவது பண்ணியிருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி. உனக்கு தெரியாதா பாயை பற்றி, இந்த கராஜில் வந்து பெரிய பெரிய பிக் ஷாட்ஸோட பைக்ஸ்லாம் வரும், அதெல்லாம் எல்லாமே வந்து பாய் தான் ரெடி பண்ணணும், அவர் செம்ம பெரிய மெக்கானிக், ஒரு கை வச்சாலே மேஜிக் மாதிரி அப்படி சொல்லுவான். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரெயின் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அவர் வந்து ஒரு சைன் போட சொல்லுவார், ஒரு ஃபைல் கொடுத்தா அதில் சைன் போட்டு ரெயின் கிளம்பிடுவான். அவர் வந்து அப்படியே போயிட்டு பாய்கிட்ட போயிட்டு சொல்லுவார், இதுமாரி அவன் வந்து ரெயின் வந்து கிளம்பிட்டான் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒன்றும் பண்ணல அவனை அப்படி சொல்லுவான். அப்போ அவர் அப்படியே வில்லங்கமாக சிரிப்பார், இப்போ ஏதோ பண்ணுறதுக்கு பெருசாக பிளான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே இந்த சீன் அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமே நமக்கு அப்படியே அதை கட் பண்ணி நைட் என்ன நடந்தது அப்படின்றத காமிப்பாங்க. இவன் வந்து படுத்துட்டு இருப்பாள், ரெயின் வந்து பக்கத்தில் வந்து படுப்பாள். அப்போ வந்து ஒரு பயமே இல்லாமல் நம்ம பக்கத்தில் எவ்வளோ நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு. எனக்கு வந்து இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ரெயின் அப்படின்ற மாதிரி வந்து பாய் நினைப்பான். நினச்சோன்னே ரெயின் என்ன பண்ணுவான், அவன் கையும் அவன் காலையும் தூக்கி அவன் மேலே போட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துப்பான். எனக்கு இன்னும் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து பாய் சொல்லுவான். சொன்னோன்னே அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு பாய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்துருவான். இதோட இந்த எபிசோடு இங்கேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட் நாளைக்கு அப்லோட் ஆகிடும். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எல்லாேருக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாரும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதோட வந்து டிலே ஆகாமல் நான் தினைக்கும் எபிசோட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ், லவ் யூ ஆல், பாய். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.